ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 24 தான் பார்க்க போறோம். ஸோ இதுல ஆல்ரெடி நம்ம 23 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி ரீசனிங் பிவைக்யூ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம 23 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கான 5 கேள்விகள் பார்க்கலாம். பாருங்க, ஒரு வீட்டில் 4 அலைபேசி, ஒரே நிமிஷம் இருங்க, இங்கிலீஷ்லயும் காட்டிக்கிறேன். ஓகே, ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களிலும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும் மற்றும் 4வது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும். ஓகேங்களா? சோ அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும், மீண்டும் எப்போது ஒன்றாக மிளிரும், மீண்டும் எப்போது ஒன்றாக சேருவார்கள், மீண்டும் எப்போது சந்திப்பார்கள், இந்த மாதிரி எல்லாம் ரிப்பீட்டடா அந்த மாதிரி கேள்வி வந்துருச்சுனாலே அந்த கொஸ்டினுக்கு நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ காலை 5 மணின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த 4 அலைபேசிகளும் காலையில 5 மணிக்கு, அதாவது 5 AM ஒட்டுக்கா ஒலிக்குதான். ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த நிமிடங்கள் பாருங்க, 15 நிமிடங்கள்ல 1, 20 நிமிடங்கள்ல 1, 25ல 1, 30 1, அதாவது 15, 20, 25, 30. ஓகேங்களா? சோ இந்த 4க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எதுக்காக நான் 5 சேர்க்கல அப்படின்னா, 5 மணிக்கு தான் அது எல்லாமே ஒட்டுக்கா ஒழிச்சது. ஓகேங்களா? மறுபடியும் எப்போ ஒழிப்பாங்கன்னு கேட்கறதால இத அவங்க கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் தான். இதுக்கப்புறம் எத்தனை மணி நேரம் அப்படிங்கறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அப்ப அதுக்கப்புறம் ஒவ்வொரு அலைபேசிக்கான வேல்யூ கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதை மட்டுமே எடுத்து போட்டு அதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பாருங்க, 5ஆல போட்டீங்க அப்படின்னா 3, 4, 5, 6. மறுபடியும் 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 3 3, 4 5 2. எதெல்லாம் டிவைட் ஆகலையோ அதெல்லாமே அப்படியே எழுதிக்கணும். 2ஆல போட்டீங்கன்னா 1 2 5 1. இப்போ இதுக்கப்புறம் காமனா நம்மளால போட முடியாது. ஸோ சைட்ல வர்றது கீழே வர்றது எல்லாத்தையும் பெருக்குங்க. பாருங்க, 5 3 2 2 5. இது எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா அதுதான் எல்சிஎம் வேல்யூ. பாருங்க, 3 5 5 2 5 2 30, 32 60, 60 × 5 300. ஓகேங்களா? சோ 300 இது எல்லாமே எதுல கொடுத்திருக்காங்க, நிமிடங்கள்ல கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் தான் தெளிவா இந்த கொஸ்டினை கவனிக்கணும். சோ கொடுத்திருக்கிறது எல்லாமே நிமிடங்கள்ல இருக்கிறதால நமக்கு கிடைச்ச அந்த எல்சிஎம் வேல்யூவும் நிமிடங்கள்ல தான் இருக்கும். ஆனா ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே எப்படி கொடுத்திருக்காங்க, AM கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ அதாவது மணி நேரத்துல, இங்க பாத்தீங்கன்னா காலை 5 மணிக்கு அப்படின்னு மணி நேரத்துல கொடுத்திருக்கிறதால இந்த 300 நிமிடங்களை நம்ம மணி நேரமா மாத்தணும். எப்படி மாத்தலாம்? 60 நிமிடம் அப்படிங்கிறது 1 மணி நேரம். ஓகேங்களா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இல்லையா? 60 நிமிடம் 1 மணி நேரம். அப்போ இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, நிமிடத்தை நம்ம மணி நேரமா மாத்தணும் அப்படின்னா நமக்கு கிடைச்ச அந்த வேல்யூஸ 60ஆல டிவைட் பண்ணுங்க. பாருங்க, 0க்கு 0 அடிஞ்சிரும். அடிச்சிங்க அப்படின்னா 5 மணி, ஒரே நிமிஷம் இருங்க, 5 மணி நேரம் ஆகும். 5 மணி கிடையாது, 5 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா? சோ அப்ப காலையில 5 மணிக்கு அந்த எல்லாமே ஒட்டுக்கா ஒழிச்சது இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு 5 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் ஒழிக்கும். ஓகேங்களா? 5 மணிக்கு அப்புறம் ஒரு 5 மணி நேரம்னா எவ்வளவு வரும், 10 மணி இல்லையா? சோ 10 மணிக்கு ஒழிக்கும். 10 மணி அப்படிங்கிறது காலையில தான், அப்ப AM. ஓகேங்களா? சோ 10 AM மறுபடியும் அவ மீண்டும் ஒன்றாக ஒழிக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது இந்த வேல்யூ தான். ஃபர்ஸ்ட் அந்த கொடுத்திருக்க கொஸ்டினுக்கு HCF கண்டுபிடிக்கணுமா எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு பார்க்கணும். எல்சிஎம் அப்படின்னா எல்சிஎம் போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நிமிடங்களை இருக்கிறத நம்ம மணி நேரமா மாத்தணும். அப்ப மணி நேரமா மாத்தினதுக்கு அப்புறம் நமக்கு மொத்தமா எவ்வளவு மணி நேரம்னு கிடைக்கும். அப்ப இது கூட அந்த மணி நேரத்தை கூட்டினீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வருதோ அதுதான். ஓகேங்களா? சோ அதனால இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 10 AM, காலை 10 மணி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆசிஸ் 32,000 ஆரம்ப முதலீட்டில் ஒரு புத்தக கடையை திறந்தார். முதல் ஆண்டில் அவருக்கு 5% இழப்பு ஏற்பட்டது. இருப்பினும் 2வது ஆண்டில் அவர் 10% லாபம் ஈட்டினார். 3வது ஆண்டில் 12% உயர்ந்தது. 3 வருடங்கள் முழுவதும் அவரது நிகர லாபத்தை கணக்கிடுது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஏற்ற இறக்கங்கள் இருக்குது அப்படின்னா கூட்டு வட்டியில போடணும். ஓகேங்களா? சோ கூட்டு வட்டியில இந்த சம் சால்வ் பண்ணணும். சோ மொத வருஷம் 5% இழக்குது
இருக்குது. ஓகே, அப்ப மைனஸ். ரெண்டாவது வருஷம் லாபம் பிளஸ், மூணாவது வருஷம் லாபம் பிளஸ். ஓகேங்களா? சோ 3 வருஷத்துக்கு அப்புறம் நிகர லாபத்தை கேக்குறாங்க. அப்ப நம்ம முழு தொகை கண்டுபிடிக்கணுமா கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கறத தெளிவா கவனிக்கணும். நிகர லாபம் மட்டும்தான் கேக்குறாங்க. லாபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம போட்ட முதலீட்டுக்கு மேல கிடைக்கக்கூடிய விஷயம் தான் லாபம். அப்ப முதலீட்டை நம்ம என்ன பண்ணிருக்கணும்? நமக்கு கிடைச்ச அந்த மொத்த அமௌண்ட்ல இருந்து முதலீட்டை கழிச்சிடணும். கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? கூட்டு வட்டி தான் கிடைக்கும். அப்ப இந்த சம்முக்கு நம்ம கூட்டு வட்டி தான் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா எப்படி போடணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்பயுமே முழு தொகை தான் கூட்டு வட்டியில போடுவோமா? முழு தொகை ஈக்குவல் டு அசல் வந்து 32,000. ஃபர்ஸ்ட் வருஷம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளவு? 5% இழப்பு. சோ அதிகரிக்குது லாபம் அப்படின்னா மட்டும் பிளஸ். ஓகேங்களா? இழப்பு நஷ்டம்னா மைனஸ். அதாவது இந்த பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, இந்த வேல்யூஸை 100ல இருந்து கழிங்க, டிவைடட் பைக்கு கீழே 100ன்னு போடுங்க. அவ்வளவுதான். இது என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா 1 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100ன்னு ஃபார்முலால நம்ம போடுவோம் இல்லையா. சோ இது வந்து பிளஸ் அப்படிங்கிறது அதிகரிக்குது. 1 மைனஸ் ஆர் டிவைடட் பை 100ன்னு போட்டீங்க அப்படின்னா இழப்புன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது நஷ்டம்னு அர்த்தம். சோ இந்த இடத்துல இந்த 100 இங்க கொண்டு போங்க. 100 மைனஸ் ஆர் டிவைடட் பை 100ன்னு வருமா? சோ சிம்பிளா ஒரே ஸ்டெப்ல நான் போட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப பவர்ல என்னன்னு நம்ம போடுவோம் இல்லையா, அந்த வருடங்கள் போடுவோம். இந்த இடத்துல ஒவ்வொரு வருடமே ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதால இது முதல் வருடத்தை குறிக்கும், அடுத்த பிராக்கெட் ரெண்டாவது வருடத்தை குறிக்கும், அடுத்த பிராக்கெட் மூணாவது வருடத்தை குறிக்கும். அப்ப 3 வருஷமும் வந்துருச்சு. பவர்ல நம்ம எதுவும் போட வேண்டியது கிடையாது. ஓகேங்களா? அடுத்த வருஷம் 10% லாபம். அப்ப லாபம் அப்படின்னா 100 கூட 10 கூட்டுங்க, டிவைடட் பைக்கு கீழே 100 போடுங்க. அடுத்து 12% லாபம். அப்ப 100 கூட அந்த 12% கூட்டுங்க, டிவைடட் பை 100. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா கிடைச்சிரும். பாருங்க, இந்த 2 0க்கு 2 0 அடிஞ்சிரும். சோ அப்போ 320 இது என்ன ஆகும் உங்களுக்கு? 95. இது பாத்தீங்க அப்படின்னா 110 டிவைடட் பை 100ன்னு கிடைக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 100 பிளஸ் 12. அப்ப 112ன்னு கிடைக்கும் இல்லையா? சோ இப்படியும் போடலாம், அப்படி இல்லைன்னா இன்னொரு மாதிரியும் போடலாம். நான் 112ன்னு வச்சுக்கிறேன், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 112 டிவைடட் பை 100. ஓகேங்களா? சோ ஒண்ணு இதை வந்து பின்னமா மாத்திட்டு அதுக்கப்புறம் இது கூட கூட்டுங்க, இல்லைன்னா 100 கூட கூட்டும் போது 112ன்னு வரும் இல்லையா? சோ நார்மலா அப்படித்தானே. 5 கூட 2 கூட்டினா 7 அந்த மாதிரி. ஓகேங்களா? அப்ப 112 கிடைக்கும். சோ இதுக்கப்புறம் இதை கலப்பு பின்னத்துல இருந்து பின்னமா மாத்துங்க. எப்படி மாத்தலாம்? இது கூட பெருக்கி இது கூட கூட்டுவீங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 224 பிளஸ் 1, அதாவது 112 இன்டூ 2 பிளஸ் 1 டிவைடட் பை 2ன்னு வரும். சோ 224 பிளஸ் 1 225 டிவைடட் பை 2. நீங்க இதை மாத்தினாலும் என்ன பண்ணுவீங்க? 25 டிவைடட் பை 2ன்னு வரும். அதுக்கப்புறம் நீங்க பண்ணுவீங்க இல்லையா? சோ இப்ப பாருங்க, இந்த 0க்கு இந்த 0, இந்த 0க்கு இந்த 0 அடிஞ்சிரும். சோ இப்ப பாத்தீங்கன்னா இத வந்து 4ஆல அடிச்சீங்கன்னா 25 டைம், இதை 4ஆல அடிச்சீங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைம் வரும்? 8 டைம் வரும். ஓகேங்களா? சோ 8 95. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது என்ன வரும்? 11. சோ இந்த இடம் பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன்? 225 டிவைடட் பை 2 டிவைடட் பை 25ன்னு வரும். சோ அதனால நான் இங்கேயே அந்த 2 கீழே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? சோ மறுபடியும் 2ஆல் அடிச்சீங்கன்னா இது எத்தனை டைம் வரும்? 4 டைம் வரும். 5ஆல் அடிச்சீங்கன்னா இது 5. இது பாத்தீங்கன்னா 4 5 20, 9 5 4 5 20, 5 25. மறுபடியும் 5ஆல் அடிச்சீங்க அப்படின்னா 9. அப்ப என்னென்ன இருக்கு? 4 95 11 9 அவ்வளவுதான் இருக்கு. ஓகேங்களா? சோ இது எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 37,620ன்னு கிடைக்கும். இது அப்படிங்கிறது என்ன? அந்த அவங்க போட்ட அந்த முதலீடு கூட கிடைக்கிற லாபமும் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். அவங்க கேட்கறது லாபத்தை மட்டும்தான். அப்ப கூட்டு வட்டி மட்டும்தான் கேட்கறாங்க. முழு தொகையில இருந்து அசல கழிங்க. சோ 37,620 மைனஸ் 32,000 கழிச்சிங்கன்னா 5,620ன்னு கிடைக்கும். சோ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. உங்களுக்கு அந்த முழு தொகையும் கொடுத்துருப்பாங்க, போய் உடனே டிக் அடிச்சிடக்கூடாது. ஓகேங்களா? அவங்க கேள்வி என்ன கேட்கறாங்க, மொத்தமா எவ்வளவு சம்பாதிச்சாருன்னு கேட்டாருன்னா நீங்க இதை டிக் அடிக்கலாம். ஆனா அவங்க கேட்கறது லாபத்தை மட்டும்தான் கேட்கறாங்க. அப்ப அவங்க போட்டு அந்த முதலீட்டை கழிச்சுட்டு தான் நீங்க எழுதணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு வருடம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்தையும் இந்த மாதிரிதான் போடணும். பவர்ல என்னன்னு போட வேணாம். ஓகேங்களா?
அடுத்த கொஸ்டின் பாருங்க, இரு கோளங்களின் வளைபரப்புகளின் விகிதம். வளைபரப்பு கோளத்தை பொறுத்த வரைக்கும் வளைபரப்பு, புறப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு எல்லாமே ஒரே ஃபார்முலா தான், 4πr². இந்த இடத்துல 2ன்னு சொல்லி இருக்கிறதால 2 ஆரம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப r1² 4πr2² = 9:16. ஓகேங்களா? சோ இதோட விகிதம். சோ விகிதம் அப்படின்னாலே அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? பின்னமா மாத்திக்கலாம். அப்ப இது வந்து மேல, செகண்ட் வர்றது கீழே, அந்த ஈஸ்டுக்கு பதிலாக டிவைடட் பை போட்டுக்கலாம். அதே மாதிரி இதை 9:16 எழுதலாம். பாருங்க 4π கேன்சல் ஆயிரும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 3² டிவைடட் பை 4² எழுதலாம். அடுக்குகளோட விதி பிரகாரம் a⁴n டிவைடட் பை b⁴n அப்படின்னா a/b⁴n நம்மளால எழுத முடியும். அதே மாதிரி இதை எழுதுனீங்கன்னா r1 டிவைடட் பை r2 த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். இதை எழுதுனீங்க அப்படின்னா 3/4 த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். ஸ்கொயர் ரெண்டும் கேன்சல் ஆகும். அப்ப r1 டிவைடட் பை r2 = 3 டிவைடட் பை 4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இப்போ இதை வந்து விகிதமா எழுதுனீங்கன்னா என்ன அர்த்தம்? r1:r2 = 3:4ன்னு எழுதலாம். ஸோ r1க்கு பதிலாக 3னும் r2க்கு பதிலாக 4னும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கேள்வி அவற்றோட கன அளவுகளோட விகிதம். கோளத்தின் கன அளவு ஃபார்முலா 4/3πr1³ ஓகேங்களா? ஸோ ஈஸ் டு 4/3πr2³ கேட்குறாங்க. ஸோ இதை என்ன பண்ணிக்கணும்? நம்ம ஃபர்ஸ்ட் பின்னமா எழுதிக்கணும். ஓகேங்களா? 4/3πr1³ divided by 4/3πr2³. So 4/3π cancel ஆயிடும். r1³ divided by r2³ வரும். r1க்கு பதிலா 3, r2க்கு பதிலா 4. So 3 9 9 27 நன்னாங்க 16 16னா 64. அப்ப இது என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 27/64ன்னு கிடைக்கும். விகிதமா எழுதணும்னா 27:64ன்னு கிடைக்கும். So இதுக்கான ஆன்சர் 27:64. உங்களுக்கு மாத்தியும் கொடுத்திருப்பாங்க. விகிதத்தை பொறுத்த வரைக்கும் a/b-யும் b/a-வும் ≠ ரெண்டும் சமம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க, ஒரு கூட்டுத்தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 5n² + 3n / 2 எனில் 10வது உறுப்பு. ஓகேங்களா? சோ அதாவது n உறுப்புகளோட கூடுதல். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு n உறுப்பு, இப்ப a1 a2 இப்படி இருக்குன்னா n உறுப்புகளோட கூடுதல் ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. 5n² + 3n divided by 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? 10வது உறுப்பு அதாவது T10 கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு முதல் உறுப்பும் பொது வித்தியாசமும் தெரிஞ்சதுன்னா T10 ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த மாதிரி கூடுதல் கொடுத்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ T1 T2ன்னு வச்சுக்கோங்களேன். T1 T2 இந்த மாதிரி இருக்கு. 10வது உறுப்பு வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிச்சிட்டு, ஓகேங்களா, ஏன்னா கூடுதல் ஃபார்முலா வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ முழுசா இந்த 10 வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிச்சு S10 கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து இந்த 9 வரைக்கும் இருக்க கூடுதல் S9 கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு T10 மட்டும் கிடைக்கும். புரியுதுங்களா? சோ அதாவது முழுசா 10 வரைக்கும் இருக்க அந்த உறுப்புகளோட கூடுதல் கண்டுபிடிச்சிட்டு மைனஸ் அதுக்கு முன்னாடி இருக்க உறுப்புகள் வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிச்சு கழிச்சிட்டீங்கன்னா அந்த 10வது உறுப்பு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ S10 S9 எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது SN ஃபார்முலா. அப்ப n-க்கு பதிலா 10 9 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பாருங்க, n-க்கு பதிலா 10 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா 5 × 10 ஹோல் ஸ்கொயர் + 3 × 10 divided by 2ன்னு வருமா? ஸோ இது என்ன ஆகும்? 5 5 × 100 500 + 30 divided by 2. ஸோ இதோட வேல்யூ என்ன? 530 divided by 2 அடிச்சிங்க அப்படின்னா 2 2 4 மீதி 1 6 2 12 I 2 10. அப்ப 265 அப்படிங்கிறது S10. இதுவே S9 வேணும்னா என்ன பண்ணணும்? 9 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் n-க்கு பதிலா into 3 × 9 divided by 2. இது என்ன ஆகும்? 81 81 × 5 405 plus 3 × 9 27 divided by 2. ஸோ இதை கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 432 divided by 2ன்னு கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 216ன்னு கிடைக்கும். ஸோ S10 265, S9 216. ஸோ S10 மைனஸ் S9 அப்படிங்கிறது நான் என்னன்னு சொன்னேன்? T10, அதாவது 10வது உறுப்புன்னு சொன்னேன். ஸோ 265 மைனஸ் 216 = T10. இதை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 49ன்னு கிடைக்கும்.
கிடைக்கும். அப்ப 10வது உறுப்பு என்ன? 49. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க எத்தனாவது உறுப்பு கேட்டாலுமே ஓகே தான். நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்க கேட்டிருக்க உறுப்பு வரைக்கும் கூடுதல் கண்டுபிடிச்சு அதுக்கு முன்னாடி உறுப்பு வரைக்கும் இருக்கிற கூடுதல் கண்டுபிடிச்சு கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் அந்த உறுப்பு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூட்டு வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தொகையை டேஸ் என்ற சூத்திரத்தை பயன்படுத்தி காணலாம். ஓகேங்களா? சோ இது வரைக்கும் ஃபுல்லா சம்மு தான். ஆனா ஃபார்முலாவையும் ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலாஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஓகேங்களா? சோ ஃபார்முலா படிக்காம ஷார்ட்கட்டை படிக்கிறதோ இல்ல ஈஸியா மனப்பாடம் பண்ணி வைக்கிறதோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஃபார்முலாஸையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஃபார்முலாவே ஒரு கொஸ்டினா கேட்கறதும் உண்டு. ஓகேங்களா? சோ இப்ப என்ன கேக்குறாங்க? கூட்டு வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் ஃபார்முலா என்ன? முழு தொகை equal to அசல் into 1 plus r divided by 4 divided by 100 whole power 4n. அதாவது நார்மலா r நம்ம r by 4 போடுவோம், n 4n போடுவோம். அந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த மாதிரி ஃபார்முலா வரும். ஆப்ஷன்ல எந்த ஃபார்முலா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. எதுலையுமே r by 4 இல்ல. ஆனா இந்த இடத்துல r by 400 வருது. சோ இந்த அதாவது டிவைடட் பைக்கு மேல ஒரு பின்னம் இருந்ததுன்னா அங்க இருக்க டிவைடட் பையை நம்ம கீழே கொண்டு வந்துக்கலாம் இல்லையா? சோ p into 1 plus r divided by 4 into 100 400 whole power 4n. சோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. ஓகேங்களா? சோ இப்படியே ஸ்ட்ரெயிட்டா கொடுக்காம அதையும் டிவைடட் பைக்கு கீழே கொண்டு வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ தெளிவா இந்த மாதிரி தெரிஞ்சு போடணும். சோ ஃபார்முலாஸும் ரொம்ப முக்கியம் தான். அது எல்லா டாபிக்குமே. ஓகேங்களா? சோ எல்லா டாபிக்லயும் ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம். ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சம் போடலனா கூட பரவாயில்ல, பட் ஃபார்முலாஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா இந்த 5 கேள்விகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.